ஹலோ மக்களே! நான் உங்கள் விஜய் மியாகா. இந்த காலத்துல யாருங்க ஜாதி பார்க்குறா? இப்படி சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் சராசரியா இந்தியாவுல ஒரு வருஷத்துக்கு 900க்கும் மேல ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணும் புதுசு இல்லங்க தமிழ்நாட்டுல நடக்கிறது. முருகேசன் கண்ணகிலேருந்து இப்ப கவின் வரைக்கும். அதே மாதிரி இத விட பெரிய நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த நியூஸ் மறந்துருவாங்க. அது ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தோட வெற்றியா இருக்கலாம், இல்லன்னா ஐபிஎல் மேட்சா கூட இருக்கலாம். கடலூர் மாவட்டத்துல முருகேசன் கண்ணகி பொதுமக்களுக்கு முன்னாடியே விஷம் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் உடல் எரிக்கப்பட்டது. 2016ல பொன்பரப்பி அரியலூர்ல ஷர்மிளா கலைராஜ், 2016ல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சுமதியும் நாகமலையை சேர்ந்த சந்தோஷும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2008ல மர்டர் பண்ணிடுறாங்க. தர்மபுரியை சேர்ந்த இளவரசன் திவ்யா 2012ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 4 2013ல இறந்துடுறாங்க. தர்மபுரியை சேர்ந்த இளவரசன் திவ்யா அக்டோபர் 2012 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 4 2013 இளவரசன் கொலை செய்யப்படுறாரு. சங்கர் கௌசல்யா 2014ல வைதேகி சுரேஷ் 5 மாத கர்ப்பிணி பெண்ணை கழுத்து அறுத்து கொலை செய்யறாங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கோகுல்டா சுவாதி. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிச்ச டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவோட மரணம் என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம்னே தெரியல. திலீப் குமார் விமலா தேவி 2014ல உசிலம்பட்டியில எரித்து கொல்லப்படுறாங்க. சங்கர் கௌசல்யா உடுமலையில 2014ல வெட்டி கொலை பண்றாங்க. நதீஷ் சுவாதி 2018ல சுவாதிக்கு மொட்டை அடிச்சு முகத்தை சிதைச்சு கொலை பண்றாங்க. 2019ல கனகராஜ் தர்ஷினி பிரியா, 2018ல பிரணய் அம்ருதா. இன்னும் எவ்வளவு ஆணவ கொலை பார்க்க போறோம் அப்படின்னு தெரியல. இந்த நேரம் எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. டைரக்டர் வெற்றிமாறன் சொன்னதை நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். இந்தியாவுல ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க, இல்ல சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நந்தன் பட டைரக்டர் சரவணன் வந்து அவரோட படத்துல டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. இந்த காலத்திலயும் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இன்னும் எத்தனை பாவக்கதைகள் வந்தாலும் இந்த மாதிரி மிருகங்கள் மாறாம தான் இருப்பாங்க போல. இது சொல்லப்பட்ட கதை. இதே மாதிரி வெளியில தெரியாத நிறைய கதைகள், நிறைய ஆணவ கொலைகள் இன்னும் நிறைய இருக்கதான் செய்யுது. இந்த ஆணவ கொலைகள் மாறணும்னா யாரு மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எந்த விஷயம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.